திருமறை குரானில் பவர்ஃபுல்லான 3 ஆயத்துகள். பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னால் நமது வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்க காலையிலும் மாலையிலும் இந்த 3 ஆயத்துக்களை ஒரே ஒரு தடவை ஓதினால் போதுமானது. வாழ்க்கையில் சம்பாத்தியம் இல்லை, செல்வம் இல்லை, வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்டு நீங்கள் தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு வந்திருந்தா அது எல்லாமே மறந்து நாம் தலை நிமிர்ந்து அந்தஸ்தோடு மதிப்போடு சம்பாத்தியத்தோடு நிமிர்ந்து நிற்பதற்கு இந்த ஆயத்தை வழக்கமாக ஓதினால் போதும்னு மகான்கள் கிதாபில் பதிவு செய்து இருக்கக்கூடிய ஆயத்துகள். இன்ஷா அல்லாஹ் அந்த 3 ஆயத்துகள் எதுன்னு நம்ம தெரிந்து கொள்வோம். அதனுடைய சிறப்புகளை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எப்படி வேண்டுனாலும் ஓதலாம் அப்படின்னு நினைத்து நாம் ஓதினால் அதனுடைய சிறப்புகள் நமக்கு கிடைக்காது. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விதத்தில் நீங்கள் ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எந்தெந்த இடத்தில் தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்ததோ, சம்பாத்தியம் இல்லை, வருமானம் இல்லை, செல்வம் இல்லை, அதனுடைய பேரில் தலை குனிந்து நிற்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு எதெல்லாம் நடந்ததோ அது எல்லாம் விலகி உங்களுக்கு நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவான். நமது வாழ்க்கையில் பெரிய அளவில் ஐஸ்வர்யத்தையும் பரக்கத்தையும், அது பிஸ்னஸிலாக இருந்தாலும் சரி, வேலையிலாக இருந்தாலும் சரி, சம்பாத்தியத்தில் நாம் செல்லக்கூடிய துறைகள் எல்லாமே சிறப்பாகி கிடைக்க நான் சொல்லக்கூடிய இந்த 3 ஆயத்துகள் போதுமானது. அல்லாஹு தாலா நமக்கு வழக்கமாக ஓதுவதற்கு பாக்கியம் செய்வானாக. வீடியோ முழுவதுமாக கேளுங்கள். இந்த இல்மை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்திலிருந்து சம்பாத்தியம் இல்லை, அதனுடைய பேரில் உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய ஒரு நிலை வராது இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா. அஹூது பி கலிமாத்துல்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாமா வ மின் குல்லி ஐனின் லாமா. வஹாபான ரப்பு நமது அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து நமக்கு பொறுத்து தருவானாக. அல்லாஹு தாலா நமக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும், எல்லா மோமீன்களுக்கும், எல்லா உம்மாவுக்கும், எல்லா சகோதர சகோதரிகளுக்கும், அதிலும் என்னுடைய சவுண்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மூமீன்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தாலா அவருடைய கல்பில் உள்ள தேவைகளை எல்லாம் இறைவன் பூர்த்தி செய்து தருவானாக. அவர்களுடைய வேதனைகளை எல்லாம் ரப்பு போக்கி தருவானாக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நல்ல சந்தோஷமும் சமாதானமும் பரக்கத்தும் ராகத்தும் வழங்கி அருள் புரிவானாக. சம்பாதியத்தில் ஒரு உயர்வை வழங்குவானாக. நமது ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தி தருவானாக. ஆஃபியத்துள்ள நீண்ட ஆயுள இறைவன் வழங்குவானாக. சகல ஆபத்துகளிலிருந்தும் முசீபத்திலிருந்தும் இறைவன் பாதுகாப்பு வழங்குவானாக. இன்னைக்கு நான் ஒரு 3 ஆயத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். திருமறை குரானில் பவர்ஃபுல்லான 3 ஆயத்துகள். இந்த 3 ஆயத்துகள் சிறப்பு என்னன்னா ஆச்சரியமாக இருந்தது அதனுடைய சிறப்புகளை கேட்கும்போது. எந்த ஒரு அடியானாவது, அதாவது அதிகமாக வேண்டாம், ஒரே ஒரு தடவை ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னும் மஹரிபுடைய தொழுகைக்கு பின்னரும், இனி எனக்கு தொழுகை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையாக இருந்தாலும் அந்த நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஒரு நேரத்தில் ஒரே ஒரு தடவை ஓதினால் அதனுடைய சிறப்புகளை கேட்டபோது சுப்ஹானல்லாஹ், நமது வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நமக்கு நீங்கி கிடைக்கும். அனைத்திற்கும் போதுமான ஆயத்துகள். நமது எல்லா கவலைகளும் நமக்கு நீங்கி கிடைக்க, நமது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பரிகாரம் இந்த 3 ஆயத்துகள். அதனுடைய சிறப்புகளை கேட்கும் போது அற்புதமாக இருந்தது. அல்லாஹு தாலா அந்த ஆயத்துகளை படிப்பதற்கும் நமது வாழ்க்கையில் ஒரு பகுதியாக வைத்திருக்கவும் இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. நமக்கு எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஒவ்வொருத்தரும் நம்மிடத்தில் துவா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம், அதிகமாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் கடன் சுமையை பற்றி தான். சிலர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு ஒரு வேலை இல்லை, துவா செய்யுங்கள் சகோதரி அப்படின்னு. சிலர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என்னுடைய பிள்ளையின் கல்யாணத்திற்கு வேண்டி வாங்கிய கடனை என்னால் கொடுக்க முடியவில்லை, கடன் சுமை அதிகமாக இருக்கிறது என்று. ஒரு நபர் கூறிய விஷயம், 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு வேண்டி கல்யாணத்தை நடத்துவதற்கு வேண்டி இருந்த வீடை விற்க வேண்டிய ஒரு நிலையானது, கையில் இருந்த பணம் அனைத்துமே நஷ்டமாகி போய்விட்டது, இனி 2வது பிள்ளைக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு வயது வந்து நிற்கிறது, இனி அந்த பிள்ளைக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை, இனி எந்த ஒரு வழியும் என்னிடத்தில் இல்லை, அடுத்தவர்களிடத்தில் சென்று கை நீட்டி நிற்பதற்கு எனக்கு தயக்கமாக இருக்கிறது அப்படி சொல்லி அந்த நபர் கண்ணீர் விட்டு விட்டு அழுறாங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலா நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பானாக. அந்த பிள்ளைகளுக்கும் அல்லாஹு தாலா சாலிஹான வாழ்க்கையை வழங்குவானாக. அப்போ நான் சொல்லி வருவது, இது போல ஒவ்வொரு நபருக்கும் கவலைகள் அதிகமாக உண்டு. வீடு இல்லாமல் கவலையோடு வாழ்கின்றவங்க, வேதனையோடு வாழ்கின்றவங்க உண்டு. சிலருடைய நிலை எப்படின்னா, வீட்டு வேலை ஆரம்பித்து வைத்திருப்பாங்க, ஆனால் அந்த வேலையை முன் கொண்டு செல்ல முடியாத நிலை. ஏன்னா ஒவ்வொரு நாட்களும் பொருட்களுடைய விலையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சிலர்கள் வீட்டிற்கு வேண்டிய அந்த ஃபவுண்டேஷனை மட்டும் போட்டு வைத்திருப்பாங்க, முன் எடுத்து வைக்கக்கூடிய எந்த ஒரு நிலையும் இருக்காது.
சிலருக்கு பாதி வரை பூர்த்தி செய்திருப்பாங்க, ஃபினிஷிங் ஒர்க் பண்ண முடியாத நிலையாக இருக்கும். சம்பாத்தியத்தில் எதுவும் இல்லை, வருமானம் இல்லை என்ற நிலையில் அந்த வீட்டு வேலை அப்படியே இருக்கக்கூடிய நபர்கள், வருஷங்களாக அப்படியே இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சிலர் வீட்டு வேலை எதுவுமே செய்யாமல், அதை சிமெண்ட் எதுவுமே பூசாமல் ப்ளம்பிங் வேலை மட்டும் முடிந்திருக்கும், அதோடு அந்த வீட்டில் ஏறக்கூடியவங்களும் உண்டு. ஏனென்றால் அதை செய்வதற்கு கையில் எதுவும் இருக்காது. அதே நேரத்தில் வாடகை கொடுப்பதற்கும் கையில் பணம் இருக்காது. அதனால் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்தில் வாழுவோம் அப்படிங்கிற ஒரு நிலையாக இருக்கும். என்னுடைய சவுண்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ உம்மா, எத்தனையோ சகோதர சகோதரிகள் இந்த ஒரு முறையில் கவலைப்படுகின்றவங்க உண்டு. இதற்கெல்லாமே காரணம் சம்பாத்தியம் என்பது இல்லாத ஒரு பேரில்தான். சம்பாத்தியம் என்பது நமக்கு தவிர்க்க முடியாத ஒரு தேவையானது தான். பல நேரங்களில் இந்த வீடியோ இப்படி போடும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கமெண்ட் என்னென்னா, சம்பாத்தியத்திற்கு வேண்டியா நம்ம வாழ்கின்றோம் சகோதரி அப்படின்னு. சம்பாத்தியத்திற்கு வேண்டி வாழல்ல, வாழ்வதற்கு கண்டிப்பாக சம்பாத்தியம் தேவைதான். இந்த துனியாவில் நமக்கு வாழ்வதற்கு சம்பாத்தியம் அல்லது பணம் என்பது தேவையான ஒன்றுதான். நமது காரியங்கள் ஒவ்வொன்றாக செய்வதற்கு எல்லா காரியத்திற்கும் அது தேவைதான். நல்ல நல்ல காரியங்களை இந்த துனியாவில் நமக்கு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சம்பாத்தியம் என்பது கண்டிப்பாக தேவையான ஒன்று. சம்பாத்தியம் என்பது இருந்தாதான் அதை செலவு செய்யவும் முடியும். அந்த சம்பாத்தியம் இருந்தாதான் இஸ்லாம் நமக்கு கடமையாக்கப்பட்ட அந்த சதக்காவரை நமக்கு கொடுக்க முடியும். நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சிலர் பராதி சொன்ன ஒரு விஷயம், அன்சாரியான சஹாபத்துகள் நிறைய கொடுக்குறாங்க நபியே, எங்களிடத்தில் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை நபியே என்று. ஏனென்றால் நமது கைகளை கொண்டு கொடுப்பதற்கு இறைவன் அதிக பிரதிபலனை நமக்கு வழங்குகின்றான். இல்லாதவர்களுடைய பக்கத்தில் இருந்து நம்ம யோசிக்கும் போதுதான் அதனுடைய கவலை நமக்கு புரியும். எவ்வளவோ பேர் ஒரு நேர சாப்பாட்டிற்காக கஷ்டப்படுகின்றாங்க. நிறைய இடங்களில் அந்த வீட்டில் உள்ள கணவர் இரவிலும் பகலிலுமாக அந்த நாளுக்கு என்ன செய்வது, அங்கு சாப்பாட்டிற்கு என்ன செய்வது அப்படின்னு அதற்கு வேண்டி எவ்வளவோ சிரமங்கள் படுகிறாங்க. இனி நிறைய வீடுகளில், தந்தை இல்லாத வீடுகளில் அந்த சகோதரிகள் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டிய நிலையாக இருக்கிறது. சிலர் உம்மா பாப்பாவை இழந்த அந்த பிள்ளைங்கள் வேலைக்கு செல்கிறாங்க. என்ன செய்வதுனே தெரியாம அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய கவலைகள் எல்லாம் அவர்களுடைய பக்கத்தில் இருந்து நாம் சிந்தித்து பார்க்கும்போது தான் அதன் வேதனைகள் நமக்கு புரியும். அப்போ சம்பாத்தியம் என்பது யார் என்ன சொன்னாலும் அது தேவையான ஒன்றுதான். நமக்கு வாழ்வதற்கு சம்பாத்தியம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு தேவை. ஆனால் அதே நேரத்தில் ஆடம்பரமாக என்ஜாய் பண்ணி வாழ்வதற்கு அதற்குள்ள சம்பாத்தியம் நமக்கு தேவையில்லை. நமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சம்பாத்தியம் என்பது தேவையான ஒன்றுதான். தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போதுதான் வேதனைகளையும் கண்ணீரையும் கவலையும் அடுத்தவர்களிடத்தில் நாம் சொல்லுவோம். தன்னுடைய வீட்டில் எல்லாமே தனக்கு ராகத்தாக கிடைக்கிறது அப்படின்னா அந்த நபர் யாரிடத்திலும் எந்த ஒரு பராதியையும் சொல்ல மாட்டாங்க. பிள்ளைகளை கல்யாணம் செய்து கொடுப்பதற்கு என்ன வேண்டுமோ அது தன்னுடைய கையில் இருக்கிறது. அந்த வாப்பாவுக்கு யார் முன்னிடத்திலும் சென்று நிற்க வேண்டிய ஒரு நிலை வராது. உணவிற்கு என்ன தேவையோ அது தன்னுடைய கைகளில் இருக்கிறது. அந்த ஒரு தந்தை உணவை பற்றி யாரிடத்திலும் சென்று ஒரு பராதி சொல்ல வேண்டிய தேவை வராது. எல்லா வசதிகளும் இருந்துன்னா யாரிடத்திலும் யார் முன்னிலும் சென்று கை நீட்டி நிற்க வேண்டிய ஒரு நிலை வராது. அப்போ இதெல்லாம் இல்லாத ஒரு நிலை வரும்போது அடுத்தவர்களிடத்தில் நாம் அறியாமலேயே நமது கவலைகளை சொல்லிவிடுவோம். அப்போ இதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்க, இதிலிருந்தெல்லாம் நமக்கு ஒரு பரிகாரம் கிடைக்க, சம்பாத்தியம் இல்லை அதன் பெயரில் எந்த ஒரு அடியானாவது தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு நிலை வந்திருந்தால் அவர்களெல்லாம் தலை நிமிர்ந்து தலையை உயர்த்தி நிற்க 3 ஆயத்துக்களை இன்ஷா அல்லாஹ் வழக்கமாக்கி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய கைகளில் எப்போ வந்தாலும் அதற்கு அடுத்து உங்களுக்கு மஹரிப்பாக இருந்தால் அந்த நேரத்திலும், அல்லது ஃபஜருடைய நேரத்திலாக இருந்தால் ஃபஜருடைய நேரத்திலும், மஹரிப்புடைய நேரத்திலும் ஃபஜருடைய நேரத்திலும் இந்த 3 ஆயத்துக்களை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த 3 ஆயத்துகளையும் இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் வழக்கமாக ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் சம்பாத்தியம், அதாவது கஜானாவுடைய அந்த வாசல்களை அல்லாஹு தாலா உங்களுக்கு வேண்டி திறந்து தருவான். சம்பாத்தியம் இல்லை என்கிற பேரில் நாம் என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு பறந்து போவதற்கு அதற்கெல்லாம் ஒரு பரிகாரமாக இருக்கிறது இந்த 3 ஆயத்துகள். சிலருக்கு இருக்கக்கூடிய மற்றொரு பிரச்சனை என்னவென்றால், கொஞ்ச நாட்கள் இதை அப்படியே செய்வாங்க, அதன் பின்பு மறுபடியும் அவங்களுடைய பராதியை அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு வாரம் ஓதுவாங்க, ஒரு வாரம் முடிந்து 8வது நாள் ஆன உடனே சகோதரி நான் ஓதினேன், எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று. சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க ஒரு வாரம் டேப்லெட் சாப்பிட்டுட்டு 8வது நாள் எனக்கு நோய் விலகவில்லை அப்படின்னு சொல்வது போல தான் இதை ஒரு வாரம் ஓதுவாங்க. 8வது நாள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் ஓதினேன், எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று. அவர்கள் பராதி சொல்வதோடு மட்டுமல்ல ஓதுவதையும் விட்டு விடுவாங்க. ஆனால் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எந்த ஒரு முடக்கமும் இல்லாமல் தாகிமாக
தொடர்ந்து செய்வதை இறைவன் விரும்புகிறான். அப்பொழுதுதான் நமது பிரார்த்தனை இறைவன் ஏற்றுக்கொள்வான். எப்போதாவது செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது இறைவனுக்கு தேவையில்லை. நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொன்ன ஒரு விஷயம், இறைவன் அதிக விரும்புவது நாம் தாகிமாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை, தொடர்ந்து செய்யக்கூடியதை, எல்லா நாட்களும் அந்த நேரம் ஆன உடனே செய்வதை இறைவன் விரும்புகிறான். இப்போ ஒரு அடியான் எல்லா நாட்களும் 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுகை தொழுகின்றான். எல்லா நாட்களும் எந்த ஒரு முடக்கமும் இல்லாமல். ஆனால் சிலர் எப்படி வாரத்தில் ஒரு முறை அல்லது 2 வாரத்திற்கு ஒரு முறை எழுந்து நின்று 10-20 ரக்காத்துகள் தொழுவாங்க. அந்த இடத்தில் இறைவன் விரும்புவது எதை தெரியுமா? 10-20 ரக்காத்தே அல்ல, எல்லா நாட்களும் தொழக்கூடிய அந்த 2 ரக்காத் தொழுகையை. அப்போ எந்த ஒரு அமல் செய்யும் போதும் நமது கல்பில் நல்ல ஒரு நெய்யத் இருக்க வேண்டும். இறைவனுடைய ஆயத்தை நான் ஓதுகிறேன், திருமறை குரானில் உள்ள ஆயத்தை நான் ஓதுகின்றேன், கண்டிப்பாக இறைவன் என்னுடைய தேவையை பார்ப்பான், என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து தருவான். காரணம், இறைவன் சொன்ன ஒரு விஷயத்தை மறுபடியும் நம்ம கூறுகின்றோம், மறுபடியும் நம்ம அதை இருந்து ஓதுகின்றோம். அப்போ இறைவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதற்கு வேண்டி என்னுடைய அடிமை இதை கூறுகிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹூ அந்த ஒரு விஷயத்தை நம்மிடத்திலிருந்து பார்ப்பான், அதை ஏற்றுக்கொள்வான். எந்த காரியத்திற்கு வேண்டி என்னுடைய அடிமை இதை ஓதுகிறான் அப்படின்னு இறைவன் அதை கவனிப்பான். இறைவன் ரஹமத்துள்ளவன், கருணை உள்ளவன், இறைவன் பாசிதாகும், விசாலமானவன், இறைவன் வஹாபு, வாரி வாரி தரக்கூடியவன். நாம் செய்யக்கூடிய விஷயத்துடைய பிரதிபலனை இறைவன் நமக்கு வழங்குவான். முதலில் நமக்கு தேவையானது நமது கல்பில் நல்ல ஒரு நெய்யத் இருக்க வேண்டும். இறைவனுடைய ஆயத்தை நான் ஓதுகின்றேன். இரண்டாவது, நாம் இருக்கக்கூடிய அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், நமது ஆடையும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதை போலவே தெளிவாக இருக்க வேண்டும். சிலருடைய தொழுகை எப்படின்னா, ட்ரெயின் எப்படி ஓடுமோ அது போல கடக்கடா அப்படி உள்ள ஒரு தொழுகையாக இருக்கும். அவர்கள் என்ன செய்தாங்கன்னு அவர்களுக்கே தெரியாது. ஏதோ கடமையை முடிப்பதற்கு வேண்டி செய்ய வேண்டியதாக அவங்க தொழுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் நிதானமாக ராகத்தாக தொழும்போது அதற்கு நமக்கு 2 மடங்கு கூலியே கிடைக்கும். சிலர் யாசின் ஓதுவதை பார்த்தா எக்ஸ்பிரஸ் போவது போல அந்த ஸ்பீடில் ஓதுவாங்க. சிலர் தஸ்பீக் ஓதும் போது, லாயிலாக இல்லல்லா ஓதும் போது, அப்படி ஓதக்கூடிய அதை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், கடமைக்கு வேண்டி நாம் செய்யும் போது. நாம் ஒரு அல்ஹம்துலில்லா சொன்னால் கூட அதை மனதோடு இஹ்லாஸோடு இறைவனிடத்தில் நான் கூறுகிறேன் அப்படின்னு இறைவன் என் முன்னாடி நிற்கிறான் அப்படிங்கிற ஆத்மார்த்தமாக நாம் ஓதும்போது அதை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். இந்த ஆயத்தை ஓதும்போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நல்ல நெய்யத்தோடு ஓத வேண்டும். இறைவனுடைய திருமறை குரான் அப்படிங்கிற நல்ல நெய்யத்தோடு ஓத வேண்டும். இரண்டாவது, சுத்தமான இடத்தில் அமர்ந்து ஓதுங்கள், சுத்தமான ஆடை அணிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, தெளிவாக ஓதுங்கள். இப்போ நான் தஜ்வீதோடு ஓதுங்க அப்படின்னு சொல்லலை, மேக்சிமம் தெளிவாக ஓத முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் இந்த 3 ஆயத்துகளையும் ஒரு முறை ஓதினால் போதுமானது. 4வது விஷயம், எந்த முடக்கமும் இல்லாமல் தாகிமாக ஓதுங்கள். ஒரு வாரம் நான் ஓதினேன் அல்லது 2 வாரம் நம்ம ஓதுவோம் அப்படி என்று இல்லாமல், ஏனென்றால் அல்லாஹு தாலா ஷெர்ரை கொண்டு அதன் பின்பு நம்மை சோதிப்பான். அதனால் நமது வாழ்க்கையில் எந்த முடக்கமும் இல்லாமல் ஓதிக்கொண்டே இருங்கள். அப்படி ஓதி வரும்போது நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு இடத்தில் அல்லாஹு தாலா அனைத்து வாசல்களையும் உங்களுக்கு திறந்து தருவான். அல்லாஹு தாலாவின் விசாலமான கஜானத்தை நாம் நினைத்து கூட பார்க்காத இடத்தில் வைத்து இறைவன் நமக்கு திறந்து தருவான். நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு ஏதாவது கிடைக்கும் போது அந்த சந்தோஷம் இரட்டிப்பாக இருக்கும். நாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், அந்த ஒரு இடத்தில் வைத்து அல்லாஹு தாலா நமக்கு அருள் புரியும் போது அந்த சந்தோஷத்தை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. நீங்கள் ஓதக்கூடிய அந்த 3 ஆயத்துகளை நான் ஒரு வாரம் ஓதுகிறேன், இல்லை நான் 1 மாதம் ஓதுகிறேன், இல்லை என்னுடைய பிள்ளையின் கல்யாணம் முடிவது வரை ஓதுகிறேன், அல்லது என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கும் வரை ஓதுகிறேன், அல்லது வீட்டு வேலை பூர்த்தியாகும் வரை ஓதுகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஓதாதீங்க. தொடர்ந்து முடக்கவும் இல்லாமல் ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மரணம் வரை இதை ஓதுவேன் அப்படிங்கிற ஒரு நெய்யத்தை கல்பில் வைத்துக்கொண்டு ஓதுங்கள். நமது கல்பில் அப்படி நல்ல ஒரு எண்ணம் இருந்தாலே இறைவன் அதற்கு நமக்கு தௌஃபீக் புரிவான். இனி ஒருவேளை உங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருந்தால் எல்லாவற்றிற்கும் குற்றம் கூறாதீங்க. எந்த விஷயத்திற்கும் சிறிய விஷயத்திற்கும் எனக்கு இல்லை அப்படின்னு குற்றம் கூறாதீங்க. ஏனென்றால் ஒருவேளை இறைவன் நமக்கு வழங்குவான், ஆனால் நமக்கு தந்து அதை சோதிப்பான். ஏனென்றால் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அதற்கு சிறந்த உதாரணம்னு பார்த்தா இபிலீஸு செய்ததற்கு அல்லாஹு தாலா நிறைய கொடுத்தான், ஆனால் அது எல்லாமே நரகத்திற்கு செல்லக்கூடிய வழியாக இருந்தது. அப்போ இந்த காரியங்களை எல்லாம் கவனித்து கொண்டு நல்ல ஆத்மார்த்தமாக இஹ்லாஸோடு முழு நெய்யத்தோடு இந்த ஒரு ஆயத்தை ஓதி பாருங்கள். ரொம்ப எளிதான ஆயத்துகளாகும். திருமறை குரானில் சூரத்து அல் அனாம்ல 133வது ஆயத்து,
நிறைய பேர் தமிழில் போடுங்க தமிழில் போடுங்கன்னு கேட்குறீங்க. அரபியில் ஓத நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். வரப்புகல் ஹனியுதுல் ரஹ்மா ஐஷா யுத்இபுக்கும் வயஸ்தஅலிஃப் மின் பஅதிக்கும் ஐஷா கமா அன்ஷஅக்கும் மின் துர்ரியத்தி கௌமின் ஆகரீன். இந்த ஒரு ஆயத்தை ஃபஜருக்கு பின்னும் மஹரிப்புக்கு பின்னரும் ஒரு தடவை ஓதுங்க. இனி அடுத்தது சூரத்து யூனுஸ், அதுல 68வது ஆயத்து. காலு தகாதல்லாஹு வலத சுப்ஹான ஹுவல் கனியுல்லாஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ள் இன் இந்தகும் மின் சுல்தானின் பிஹாத அத்தகுலூன அலல்லாஹி மா லா தஅலமூன். காலு தகாதல்லாஹு வலத சுப்ஹான ஹுவல் கனியுல்லாஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ள் இன் இந்தகும் மின் சுல்தானின் பிஹாத அத்தகுலூன அலல்லாஹி மா லா தஅலமூன். நாம் தொடர்ந்து ஓதி வரும்போது இந்த ஆயத்துக்களை எல்லாம் சீக்கிரமாக ஓதி முடித்துவிட முடியும். ஏனென்றால் யாசீன் சூரத்து முழுவதுமாக ஓதுகிறோம், ஆயத்துல் குர்சி ஓதுகிறோம், ஆமனர் ரசூல் ஓதுகிறோம், லக்கதிஜாவுக்கும் ஓதுகிறோம். ஆயத்து ஓதி வரும்போது நமக்கு பார்க்காமலே படித்து விடலாம். அதனால இந்த ஆயத்தை தொடர்ந்து ஓதி வரும்போது உங்களுக்கு மனப்பாடமாகிவிடும். இனி அடுத்தது சூரத்துல் ஹஜ்ஜில் 64வது ஆயத்து. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ள் வ இன்னல்லாஹ லஹுவல் ஹனியுல் ஹமீத். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ள் வ இன்னல்லாஹ லஹுவல் ஹனியுல் ஹமீத். எஜமானான ரப்புடைய மகத்தான சக்தி மிகுந்த ஒரு இஸ்மாகும் அல் ஹனியு என்கிற திருநாமம். இந்த ஒரு திருநாமம் சேர்ந்திருக்கக்கூடிய 3 ஆயத்துகளாகும், அடங்கி இருக்கக்கூடிய 3 ஆயத்துகளாகும். இந்த ஒரு திருநாமம் அல்லாஹு தாலா குரான்லேயே 18 இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறான். இறைவன் பணக்காரன், அவன் எல்லாம் உள்ளவன், தன்னிறைவு பெற்றவன், சுதந்திரமானவன், அவன் யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை, எல்லா உயிரினங்களும் அவனை சார்ந்துதான் இருந்தாக வேண்டும். பணம், செல்வம், வசதி அனைத்துமே அவனிடத்திலிருந்தே நமக்கு கிடைக்கும், அவனிடத்தில் அதிகமாகவே உள்ளது. இந்த 3 ஆயத்துகளையும் தொடர்ந்து எந்த ஒரு முடக்கமும் இல்லாமல் ஓதிவாங்க. சூரத்து அல் அனாம்ல 133, சூரத்து யூனுஸ்ல 68, சூரத்து ஹஜ்ல 64. சம்பாத்தியத்தை விரும்பக்கூடியவங்க, தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க, சம்பாத்திய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்க வேண்டும்னு ஆசைப்படக்கூடியவங்க, அவர்கள் எல்லாருக்குமே ஒரு பொக்கிஷமான திருமறை குரானிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பரிசாகும் இந்த 3 ஆயத்துகள். நமது சகல வேதனைகளையும் போக்கி தருவானாக. சம்பாதியத்தில் நான் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களையும் சிரமங்களையும் அல்லாஹு தாலா போக்கி தருவானாக. இதை இன்றைய தினத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் எந்த முடக்கமும் இல்லாமல் ஓதுவதற்கு இறைவன் நமக்கு தௌஃபீக் புரிவானாக. ஆமீன். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.